హరే కృష్ణ. పరం జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం. ஜெய் ஸ்ரீல குருதேவ். பாகவதம் 9ஆம் ஸ்கந்தம். அம்பரீசன் சரிதம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி கொஞ்சம் பார்க்கலாம். துர்வாச முனிவர் அம்பரீசன்ட்ட தீர்ப்பு கேட்கறதுக்காக வந்தார். வந்தவரை மன்னன் பார்க்கிறான். அவர் ஓடி வந்து வணங்குறார். மன்னனை வணங்குறார். அப்போ ராஜா, வேண்டாம், நீங்க வணங்கக்கூடாது, அது அழகில்ல, நான் தான் உங்களை வணங்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ ராஜா வந்து சுதர்சன சக்கரத்துக்கிட்ட அமைதிக்காக வேண்டுறான். நான் இன்னைக்கு வரைக்கும் எப்போவாவது தானம், புண்ணியம், யஜ்ஞம், சேவை ஏதாவது செய்து பலன் இருக்கிறதா இருந்தா அந்த புண்ணிய பலன் அத்தனையும், அந்த புண்ணிய பலன் எவ்வளவோ அதுக்காகவாவது சுதர்சனமே நீங்க வந்து வேகம் தணியணும்னு சொல்லி வேண்டுறான். சாந்தம் உண்டாகட்டும்னு வேண்டுனான். அந்த பிரார்த்தனைக்கேற்ப சுதர்சன சக்கரம் அமைதியாயிட்டு தன்னுடைய இருக்கைக்கு திரும்புது. அம்பரீசன் ஒரு சுத்த பக்தன். சுத்த பக்தி மார்க்கத்துல துர்வாசனை இடைஞ்சல் பண்ணோம். அது எப்படி இடைஞ்சல் பண்ணோம்? நான் எவ்வளவு பெரியவன், நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா, என்னோட சிறியவன், தகுதி இல்லாதவன், இப்படி துர்வாசனை வந்து துர்பாவனைகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். நான் சுகம் அனுபவிப்பேன் அப்படிங்கிற பாவனை கூட துர்வாசனை தான். இத்தகைய துர்வாசனைகள் பக்தியில வந்து தடை உண்டு பண்ணுது. எந்த பக்தனுக்கு ஆணவம் இருக்கோ அவனுக்கு துர்வாசனை இருக்கிறதா அர்த்தம். துர்வாசனையிலிருந்து அகந்தை வரும். அகந்தையிலிருந்து கோபம் வரும். கோபத்திலிருந்து பழிவாங்கிற புத்தி வரும். கோபத்திலிருந்து பழிவாங்கிற புத்தி வரும். அந்த பழிவாங்கிற நினப்புல தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன், நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது, எந்த அதிகபட்ச நிலைமைக்கும் போவேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் துர்வாசர் ஒரு காரணமும் இல்லாம கோபத்தால பழிவாங்கிற புத்தியோட அம்பரீசன் மன்னன் மேல ஒரு ஏவல் பிசாச அனுப்புனார். அவனை சாகடிச்சிரு அப்படின்னு. அது பக்தனை நெருங்கும்போது சுதர்சன சக்கரம் பக்தியை காப்பாத்துறதுக்காக விரைந்து வந்தது. அதை பார்த்தோம். சுதர்சன அப்படின்னா சுதர்சன, கிருஷ்ண தரிசனம் தான் சுதர்சனம். உண்மையான வைஷ்ணவன் நிந்தைகளை சகிக்கிறான். அம்பரீசன் அவர் திட்டப்படும் போதும் வருத்தப்படலை, அமைதியாக இருந்தார். போதும் அவர் வருந்தினது கிடையாது, சந்தோஷப்பட்டது கிடையாது, அமைதியாக தான் இருந்தார். அம்பரீசன் ஏன் தூய பக்தன் அப்படின்னா, பகவானே அகம் பக்த பராதீன அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள நடத்தை கொண்டிருந்தார். அகம் பக்த பராதீன, நான் இப்படிப்பட்ட பக்தனுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு பகவானே சொல்லும்படியாக நடந்துக்கிட்டார். சமநோக்கு, சமபாவம், இதெல்லாம் ஞானம்தான். ஆனா அனைவருக்குள்ளேயும் இறைவனுடைய இருப்பை ஏத்துக்கிட்டு நடக்கிறாங்களே, அதுதான் உண்மையான ஞானம். அதுக்கப்புறம் அம்பரீசன் துர்வாசருக்கு அன்போட பிரசாதம் பரிமாறினார். சில எதுவும் வருத்தம் வச்சுக்காதீங்கன்னு வேண்டுறான் அம்பரீசன். அம்பரீசன் மன்னன் தான் அப்படின்னா கூட மாபெரும் சாதுவா இருந்தான். அவனுடைய ஆட்சியில ஊர் மக்கள், நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஏகாதசி விரதம் இருப்பாங்க. ராஜசபையிலேயே தினந்தோறும் சத்சங்கம் நடக்கும். உண்மையான வைஷ்ணவர் எப்பவும் பகவானுக்கு, அதாவது பகவானுடைய நாமத்துக்கு வெற்றி உண்டாகிறதுலே குறியா இருப்பார். தோத்து போனாலும் பரவாயில்ல, இறைவன் பக்கம் வெற்றி உண்டாகணும். அதனாலதான் மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு பாடுறார். ஒரு கோபக்கார முனிவர் தோத்து போறதுல நமக்கு நஷ்டம் இல்லை, நாமம் ஜெயிக்கணும், பகவானுக்கு வெற்றி உண்டாகட்டும், இப்படி நினைக்கிறது தான் உண்மையான வெற்றி. தனக்குத்தான் வெற்றின்னு கருதுறவன் தோல்வியை சந்திப்பான். சுகதேவருக்கு அம்பரீச மன்னன் கதைய அம்பரீசன் மன்னனுடைய கதையை சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது சுகதேவர் காட்டுவாசி, வனவாசி. அவர் காட்டுல அவர் துறவி.
அம்பரீஷன் அப்படி இல்ல. வீட்லயே இது எவ்வளோ உயர்ந்த விஷயம். ஒரு தீஞ்சு போன பிரஷ்ஷ வச்சு ஒரு நல்ல ஓவியத்த வரையிற மாரி, அம்பரீஷர் அரச மாளிகையில இருக்கிறார். சகல வைபவங்களோட இருக்கிறார். ராணியோட வாழ்றார். அப்படி இருந்தும் துறவியாட்டம் இருக்கிறார். ஆனா நாம அப்படி இருக்கலையே. எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் பின்னாடி காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அம்பரீஷனோ துவாரகதீசனோட நாட்டுக்குள்ள இருக்கிறார். பகவானோட வாழ்றார். இப்படி சுகதேவர் நினைச்சு பார்த்தார். அ ஞானம் வந்து பகவான கட்டாது. பக்தி தான் பகவான கட்டுது. பக்தி வந்து அம்மா. ஞானமும் வைராக்கியமும் சுத்தி சுத்தி ஓடி வரக்கூடிய பிள்ளைகள். அம்பரீஷன் தினமும் ராத்திரி நேரத்துல வலம் வருவான். மாறு வேடத்துல எப்படி இருக்குது? நாடு எப்படி இருக்கு? ஊர் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க வருவான். ஒரு முறை அப்படி வர்றபோது, ஒரு சின்ன குடிசை வீடு. அங்க ஒரு தாத்தாவும், பேத்தியும் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க சத்தமா. தாத்தா கண்டிக்கிறார். அப்ப இவர் வந்து ஓரமா நின்னு கவனிக்கிறார். என்ன பேசுறாங்கன்னு. என்ன பிரச்சனைன்னு பார்க்கிறார். அப்ப பேத்தி சொல்றா, "எனக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு நடந்தா, மன்னனோட தான் நடக்கணும். அம்பரீஷ ராஜாவோட தான் திருமணம் செய்வேன். மற்றபடி எனக்கு வேண்டாம். எதுவுமே தேவையில்ல" அப்படின்னு சொல்றா. தாத்தா பதட்டத்தோட, "என்ன பேச்சு பேசுற? நாமெல்லாம் ஒரு தாழ்ந்த வரிசையில இருக்கிறவங்க. நாம ஒரு மன்னன கற்பனை பண்ணலாமா? இது எவ்வளவு பெரிய அபத்தம். அந்த எண்ணத்த விடு. என் பேச்ச கேளுன்னு" தாத்தா சொல்றார். பேத்தி சொல்றா, "இல்ல இதுல என்ன இருக்கு? எனக்கு அவர் கிடைச்சா கிடைக்கட்டும். இல்லாட்டி பரவால்ல. நான் தனியா இருந்துக்கிறேன். இதுல என்ன இருக்குன்னு" அடம் பிடிக்கிறா. இத இவர் கவனிக்கிறார். அம்பரீஷர் வெளிய இருந்து. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவர் அரண்மனைக்கு போறார். அடுத்த நாள் காத்தால வீரர்கள அனுப்பி, அந்த தாத்தாவையும், பேத்தியையும் வர வைக்கிறார். தாத்தாவுக்கு நடுக்கம். என்ன என்ன எப்படியோ தெரிஞ்சு போச்சே அப்படின்னு அவருக்கு பயந்துகிட்டே வரார். அங்க விசாரணைக்கு வரவும் மன்னன் கேட்டார், "நேற்று ராத்திரி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு?" கேட்டார். அப்ப அவரு நடுங்கிக்கிட்டே சொல்றாரு தாத்தா, மன்னா மன்னிச்சிருங்க. அவ அறியாத சின்ன பொண்ணு. அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ குருட்டு வாக்குல பேசுறா. அவள மன்னிச்சிருங்க. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நீங்க என்ன பேசுனீங்க?" அப்படிங்கும்போது அவரு சொல்றார். "நான் ராஜாவத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறா." ம். அப்படின்னு அவரு சொன்னார். அப்ப இவரு மன்னர் கேட்கிறார். "எதற்காக? அந்த காரணத்த நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு" சொன்னார். அவ சொன்னா, "நீங்க தினமும் துவாரகாதீஷ் கோயிலுக்கு போறீங்க, பெருக்குறீங்க, துடைக்கிறீங்க, செருப்பு இல்லாம போறீங்க, இவ்வளவு கைங்கரியம் பண்றீங்க. இதையெல்லாம் செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. நீங்க அனுமதி தந்தா நான் அத செய்ய முடியும். ஆனா யாரும் அத எனக்கு போட்டிக்கு வரக்கூடாது. நான் உங்களுக்கு மனைவியா இருந்தா, உங்க கட்டளைப்படி உங்க விருப்பத்தெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன். கிருஷ்ண கைங்கரியம் கிடைக்கும். அந்த ஒன்றுக்காக தான் நான் வந்து உங்கள திருமணம் செய்யணும்" அப்படிங்கிற மாதிரி பேசினேன். இப்படி அவ சொல்றா. இத பார்த்து ராஜா ஆச்சரியப்பட்டான். அந்த பொண்ணையே திருமணம் செய்தான். இப்படி வாழ்ந்தவர் அம்பரீஷ மன்னர். மதுரா பக்கத்துல யமுனைக்கு அந்த பக்கமா அவருடைய அரண்மனை இருந்தது. அதற்கடுத்து மனு மன்னருடைய வரலாறுகள் சொல்லப்படுது. வம்சாவளி. இக்ஷ்வாகுன்னு ஒரு புத்திரன் உண்டு அவருக்கு. அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல மாந்தாதா அப்படிங்கிற மன்னனுக்கு 50 பெண் பிள்ளைகள் பிறந்தது. அந்த பெண் பிள்ளைகள சௌபரி முனிவர் திருமணம் செய்றார். இந்த சௌபரி அப்படிங்கிறது நாம கேள்விப்பட்டிருப்போம். சௌரி அப்படிங்கிறது தலைமுடிய குறிக்கும். இவர் வந்து தலைமுடியில ரொம்ப அக்கறை உள்ளவர். அப்படி முடிய ரொம்ப அ விதவிதமா அ வாரி கொண்ட போட்டு அழகுபடுத்தி வச்சிருப்பார். யமுனக்கரையில தியானம் பண்றார். தியானம் பண்றபோது கருடன் அங்க தற்செயலா வந்தது. யமுனையில இருக்கிற ஒரு மீன எடுத்து மரத்து மேல உட்கார்ந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சது. அப்ப அந்த மீன்ல இருக்கிற முள் அத சுண்டி இழுக்கிறபோது அந்த முள் தெறிச்சு இவருடைய தலைமுடியில போய் சொருகிருச்சு. உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபத்துல
சாபம் விட்டார் கருடனை பார்த்து. நான் எவ்வளவு கவனமா பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய கூந்தல. அதுல கொண்டு ஒரு மீன் முள்ள கொண்டு போட்டியே அறிவு இருக்கா? இனி இந்த பக்கம் வந்தேன்னா தலை பொசுங்கி செத்துருவேன் அப்படின்னு சபிக்கிறார். கருடன் வந்து ஒரு உயர்ந்த பறவை. அஹ் நடத்தை எப்படி இருந்தான பகவானை சுமக்கிறவரா இருக்கிறார், உயர்ந்தவர். அப்போ அப்படி ஒரு மகா வைஷ்ணவனுக்கு அபராதம் பண்ணதுனால அவருடைய ஆன்மீக வாழ்க்கை முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ அது என்ன ஆகுது, கருடன் வந்து அங்க வாரதுனால பேச்சை மீறி வந்தா கூட அவருக்கெல்லாம் தலை பொசுங்காது. இருந்தாலும் ஒரு பிராமண முனிவர் அவருடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். எதுக்கு அவர் வம்பு, அவர் பேச்சை கேட்போம்னு சொல்லி அது ஒதுங்கிக்கிட்டு இன்றைக்கும் அந்த இடத்துக்கு இந்த பறவை கருடன் வந்து வராது, யமுனை கரைக்கு வர்றதில்ல. அப்போ சௌபரி முனிவருடைய தபோபலத்தால அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் பலிக்குது. இதெல்லாம் ஊரெல்லாம் பரவுது செய்தி. மாந்தாதா மன்னனுக்கும் இந்த செய்தி போகுது. இப்படி இருக்கிற போது மக்கள் நிறையா கூட்டம் கூட்டமாக அவரை தரிசிக்க வராங்க. அவர் நினைக்கிறார், ஏற்கனவே வெளியே உட்காந்துருக்கிறதுனால தலையில முள் விழுது, கல் விழுது, எதுக்கு போட்டு ஆற்றுக்கு உள்ளே போய் தியானம் பண்ணலான்னு சொல்லி ஆற்றுக்கு உள்ளே போகிறார். அவர் பிரம்மத்தை தியானிக்கிறவர். ஆற்றுக்கு நடுவில் உள்ள தண்ணீருக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆன்மாவை தியானிக்கிறார். இப்படி கொஞ்ச காலம் இருக்கிற போது மீன்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமா கேளிக்கை பண்றத பார்க்கிறார். அன்பு கேளிக்கை. அதுல வாலிப மீன்களும் உண்டு, வயசான மீன்களும் உண்டு. வாலிப மீன்கள் ரொம்ப சந்தோஷமா கேளிக்கைகளில் ஈடுபடுறத, பிள்ளைகளோட ஆட்டம் பாட்டம் பண்றத பார்த்துட்டு நமக்கும் ஒரு குடும்பம் இருந்தா நல்லா இருக்கும், மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பட்டார். அப்போ அவருக்கு வயசு வந்து 85. உடனே நேரா அரண்மனை நோக்கி நடந்து போறார் மாந்தாதா கிட்ட. அங்க போயிட்டு பொண்ணு கேட்கிறார். எனக்கு கல்யாணம் நடத்தி வை அப்படின்னு பொண்ணு கேட்கிறார். அஹ் ராஜாவுக்கு பயம், இவ்வளவு வயசானவருக்கு யார் பொண்ணு கொடுப்பா, நம்ம அனுசரிக்காட்டி சபிக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு பயந்து, நீங்க தாராளமா வாங்க, அரண்மனைக்கு வாங்க, பிள்ளைகளை பாருங்க, 50 பேர் இருக்காங்க, யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதன்படி ஏற்பாடாகுது. இந்த சௌபரி தன்னுடைய யோக சக்தியினால தன்னை வந்து ஒரு இளம் வாலிபனா மாத்திடுறார். பெண் பார்க்க போனார். அவரை பார்த்துட்டு அத்தனை பெண்களுக்கும் விருப்பம். 30 பேரோடையும் திருமணம் ஆகுது. அதுக்கப்புறம் எதிர்காலத்துல முனிவருடைய விவேகம் வேலை செய்யுது. அடடா, எப்படிப்பட்ட விபரீதத்தை பண்ணிட்டு தபஸ்வியா இருந்தேன், மீன் தம்பதியால நானும் ஒரு வீண் தம்பதியா போயிட்டேன், விலாசியா மாறிட்டனேன்னு வருத்தப்பட்டு தெளிவடைகிறார். ஒரு ஆன்மீக சாதகனும் இதே பிறவியில கடவுளை அடைய விரும்புகிறவனும் காம ஆசை கொண்டவர்கள்ட்ட தொடர்பு வச்சுக்க கூடாது, அவங்கள பார்த்து பழகக்கூடாது. அது கூட கெட்ட சகவாசமாக மாறிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சௌபரி வரலாறு ஒரு உதாரணம். முக்கியமாக கோபப்படக்கூடாது, அதுவும் வைஷ்ணவ நிந்தை பண்ணக்கூடாது. யார் கடவுளுக்காக வாழ்கிறானோ அவனை குறை பார்க்கக்கூடாது, குறை பேசக்கூடாது. அது கடவுள் பாடு, அவன் பாடு. அப்போ மக்களோட வாழ்ந்து பிரம்மஞானி ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் சாதுக்கள்லாம் காட்டுக்கு ஓடி இருக்காங்கங்கிறது தெரியுது. மனுஷனோடு சேர்ந்தா மனுஷன் ஆகலாம், சத்சங்கம் கூட தேவையில்லை தான். ஆனால் ஆசை பிடிச்சவங்களோட பழகிட்டா கடவுளை அடைய முடியாது அப்படிங்கிறதுக்கு சௌபரி முனி ஒரு உதாரணம். அவர் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு உலகத்துக்கு நிறையா இந்த மாதிரி ஒதுங்கி வாழுங்கிற மாதிரி அர்த்தத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.